வாட் டாக்ஸ் அதிகரிச்சதுனால போன வாரம் பெட்ரோல் டீசல் ரேட் அதிகமாச்சு. இதனால அரசு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட மறைமுகமா போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு பயணிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பஸ்ல குறைவான கட்டணம் இருக்கிற ஒயிட் போர்ட் பஸ்களை குறைச்சிட்டு இப்போ எல்லோ போர்ட் பஸ்களை இயக்குறதுனால புகார் வந்திருக்கு. பெரும்பாலான பேருந்துகள் கட்டணம் அதிகமா இருக்கிற எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸ் இயங்குறதுனால பயணிகள் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இதனால நடுத்தர மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்கள்ல சாதாரண கட்டணம், விரைவு கட்டணம், டீசல் கட்டணம்னு 3 பிரிவா பஸ் கட்டணம் வசூலிக்கப்படுது. சாதாரண கட்டணம் குறைந்தபட்சம் 3 ரூபாய், விரைவு கட்டணம் குறைந்தபட்சம் 5 ரூபாய், டீசல் கட்டணம் குறைந்தபட்சம் 7 ரூபாய். இரவு நேரங்களில் இயக்கப்படுற பேருந்துகளுக்கு 10 மணில இருந்து 5 மணி வரை 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுது. சென்னையில ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெற வகையில சாதாரண பஸ்ஸஸ் மட்டும் 1000 பஸ்ஸஸ் ஓடிட்டு இருந்தது. இப்போ இது படிப்படியாக குறைக்கப்பட்டு 750 பேருந்துகள் தான் ஓடிட்டு இருக்கு. போன வாரம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்ததுனால கடந்த 2 நாட்கள்ல மட்டும் சாதாரண பஸ்களோட எண்ணிக்கை 120 குறைஞ்சிருக்கு. மீதம் இருக்கிற பேருந்துகள் அதிகம் கட்டணம் கொண்ட எக்ஸ்பிரஸ் பஸ்ஸா மாத்தி மறைமுகமா கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இது பயணிகள் கிட்ட பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண பஸ்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸா மாத்தி குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயா வசூலிக்கப்படுது. உதாரணத்துக்கு மந்தவெளி பனிமலையில சாதாரண பஸ் மட்டும் கிட்டத்தட்ட 75 பஸ்கள் ஓடிட்டு இருந்தது. இதுல இப்போ 65 பஸ்ஸஸ் எக்ஸ்பிரஸ் பஸ்களா மாத்தப்பட்டிருக்கு. மந்தவெளி பனிமலையை பொறுத்தவரை மந்தவெளியில இருந்து சென்ட்ரல் வர போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வெறும் 4 பஸ்கள் மட்டும்தான் சாதாரணமா இயங்குறதா தகவல்கள் வந்திருக்கு. ஆனா இப்போ 4 பஸ்ஸஸ் மட்டும்தான் சாதாரணமா இயங்குறதா தகவல்கள் வந்திருக்கு. இது மாதிரி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகங்கள்லையும் சாதாரண பஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸா மாத்தி கட்டணம் வசூலிக்கப்படுது. இது மாதிரி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகங்களையும் சாதாரண பஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸா மாத்தி கட்டணம் அதிகமாக இருக்கு. ஆனா ஸ்டிக்கரை தவிர இந்த பேருந்துகள்ல எந்த வசதியும் செய்யப்படலைன்னு பயணிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எங்க கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.